அரசியல் அமைப்புப்படி சட்டமன்ற அவையில் அனைவருக்கும் பொதுவாய் இருக்க வேண்டிய சபாநாயகர் அமைச்சர்களை போல அரசியல் பேசி வராருன்னும் ஜனநாயக மரபை மீறி செயல்படுறாருன்னும் அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சபாநாயகர் அப்பாவு மேல குற்றம் சாட்டியிருக்காங்க. எதிர்க்கட்சிகள் மட்டுமல்லாம திமுக கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்களும் திமுக உறுப்பினர்களுமே சபாநாயகர் அப்பாவுவோட செயல்பாடுகள் மேல அதிருப்தியில இருக்கிறத வெளிப்படுத்தின நிகழ்வுகளும் நடந்திருக்கு. சபாநாயகருக்குரிய அதிகாரங்களைத்தான் செயல்படுத்துகிறாரா? சபாநாயகர் பதவியிலிருந்து அப்பாவுவை ராஜினாமா செய்ய அதிமுக வலியுறுத்துவது ஏன்? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கள்ளக்குறிச்சி விசச்சாராய மரணம் குறித்து விவாதிக்கணும்னு சொல்லி அதிமுக தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததோடு அமளியிலும் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களை இந்த தொடர் முழுவதும் சஸ்பெண்ட் செஞ்சு உத்தரவிட்டாரு சபாநாயகர் அப்பாவு. பின்னர் இதை பத்தி பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, மக்களோட உயிர் சார்ந்த பிரச்சனைய 56 விதியின் கீழே விவாதிக்க அனுமதி கேட்டோம், ஆனா அதை மறுத்த சபாநாயகர் அப்பாவு விதியை பின்பற்றி பேசுங்கள்னு சொல்றாரு. அப்படி விதியை பின்பற்றி பேச முயன்றாலும் நாங்க பேசுறதுக்கு அனுமதியே கொடுக்கறது இல்லைன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. மேலும் சபாநாயகர் இருக்கையில் அமர்ந்திருக்கும் அப்பாவு அரசியல் பேசுறாரு. அவர் வேண்டுமானால் சபாநாயகர் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு அரசியல் பேசட்டும்னு விமர்சிச்சிருக்காரு இபிஎஸ். சபை விதிகளை மதிக்காம சபாநாயகர் அப்பாவு தன்னிச்சையா செயல்படுறாரு. அமைச்சர்கள் சொல்ல வேண்டிய பதில்களை எல்லாம் அப்பாவுவே சொல்லிடுறாருன்னு குற்றம் சாட்டியிருக்கும் முன்னாள் சபாநாயகர் தனபால் அவைய விதிகள் படி அவர் நடத்துறதில்லைன்னு விமர்சிச்சிருக்காரு. சபாநாயகர் அப்பாவு மேல பாமக உள்ளிட்ட கட்சிகளும் இதே குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. ஆளும் கட்சியை சேர்ந்தவரே சபாநாயகரா தேர்ந்தெடுக்கப்படுவதால அவங்க எப்பவுமே ஆளும் கட்சிக்கு ஆதரவாதான் செயல்படுவாங்கன்னு பொதுவான கருத்து இருந்து வருது. ஆனா தற்போதைய சபாநாயகர் அப்பாவு ஒரு படி மேல போய் உறுப்பினர்கள் அமைச்சர்களை நோக்கி கேள்வி எழுப்புற போது அவரே ஒரு அமைச்சரை போல பதிலளிக்கிறார் அப்படின்னு எதிர்கட்சிகளால குற்றம் சாட்டப்படுது. மக்கள் பிரச்சனைகளை சட்டப்பேரவையில உறுப்பினர்களை பேச அனுமதிக்கிறதுலையும் சட்டப்பேரவை கண்ணியத்தை சீர்குலைக்கும் வகையில நடந்து கொண்டா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கும் அளவுக்கு தான் இருக்கணுமே தவிர தானே ஒரு அமைச்சரை போலவோ அல்லது எதிர்கட்சிகள் முக்கியமான விஷயத்தை பேசுற போது அதை கேலி செஞ்சு சிரிக்க வைப்பதோ சபாநாயகரோட வேலை இல்லைன்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள். நாடாளுமன்றத்துல சபாநாயகர் ஒருதலைபட்சமா நடந்துக்கிறாருன்னு அவைக்குள்ளேயே குரல் எழுப்பும் திமுக சட்டமன்றத்துல அப்பாவுவின் செயல்பாடுகள் ஆதரிக்கிறது ஜனநாயக ரீதியா சரியாங்கிற கேள்வியை எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க. கடந்த காலங்கள்லையும் தனிப்பட்ட காரணங்களுக்காக சபாநாயகர்கள் ராஜினாமா செஞ்சிருக்காங்களே தவிர எதிர்கட்சிகளோட வலியுறுத்தலால இல்லைன்றதே தமிழ்நாடு சட்டமன்றத்தோட வரலாறா இருக்கு. சபாநாயகரை தகுதி நீக்கம் செய்ய முறையான சட்ட வழிமுறைகளே தேர்வு செய்யலாமே தவிர அவரை ராஜினாமா செய்ய சொல்றது அரசியல் அழுத்தமா மட்டுமே இருக்கும்னு சொல்லப்படுது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.